கிறிஸ்துவுக்குள் என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளிலும் தேவன் எம்மை பார்த்து கேட்கும், எம்மை பார்த்து வேண்டி நிற்கும் ஒரு காரியம். என்னை நம்பு என்று நம்மை அழைக்கிறார். நம் விசுவாச பயணத்தில் நம்மை சுற்றி ஆதரிக்க எதுவுமே இல்லாத நிலையிலும் தொடர்ந்து விசுவாசிக்க சொல்லும் ஒரு தருணத்தை தேவன் அனுமதிக்கிறார். ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை, சூழ்நிலை மாறவில்லை, கதவு இன்னும் பூட்டியே இருக்கிறது. இருந்தாலும் தேவன் என்னை நம்பு என்று நம்மை அழைக்கிறார். இந்த இடத்தில் விசுவாசம் என்பது இனி வசதியானதாகவோ அல்லது எளிதானதாகவோ இருக்காது. அது துணிச்சலானதாக மாறுகிறது. ஏனெனில் எந்த ஆதாரமும் இல்லாத போது விசுவாசத்தை காத்துக்கொள்வது கடினம். அற்புதம் கண்ணுக்கு தெரியும் போது யார் வேண்டுமானாலும் நம்பலாம். பதில் வெளிப்படையாக தெரியும் போது யார் வேண்டுமானாலும் துதிக்கலாம். ஆனால் உண்மையான விசுவாசம் காத்திருப்பிலும் அமைதியிலும் தேவன் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை தவிர வேறு எதுவும் இல்லாத தருணத்திலும் தான் வெளிப்படுகிறது. விசுவாசம் என்பது பிரச்சனைகளே இல்லை என்று பாசாங்கு செய்வது அல்ல. பிரச்சனைகள் உண்மையானதாக இருக்கும் போதும் தேவனை நம்புவதை தேர்ந்தெடுப்பதே விசுவாசம். உங்கள் விசுவாசம் சூழ்நிலைகளை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காகவே சில நேரங்களில் தேவன் வெளிப்படையான அடையாளங்களை வேண்டுமென்றே நீக்கிவிடுகிறார். ஆதாரமற்ற விசுவாசம் என்பதை வேதத்தின் அடிப்படையில் 2 கோணங்களில் நாம் பார்க்கலாம். ஒன்று உலகம் பார்க்கும் ஆதாரமற்ற விசுவாசம், மற்றொன்று வேதம் போதிக்கும் உறுதியான விசுவாசம். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. உலகத்தின் பார்வையில் இது ஆதாரமற்றதாக தெரியலாம், ஆனால் விசுவாசிக்கு அது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தின் மீதுள்ள உறுதி. காண்பதை விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல, காணாததை காண்பதே விசுவாசம். தோமாவின் அனுபவம் காண்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் உள்ள வேறுபாடை நமக்கு காண்பித்து நிற்கிறது. யோவான் 20:29 இயேசு தோமாவிடம் சொன்னார், நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு தேவன் உங்களோடு வார்த்தையில் பேசியிருக்கலாம், ஆனால் காண்பதற்கு எதுவுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மை கிடைக்கும் என்பதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை, சாத்தியக்கூறும் இல்லை என்ற ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறீர்களா? தேவன் எனக்கு சொன்ன இந்த இடத்திலிருந்து நல்ல வேலையை தருவார் என்று சொன்னார், இந்த பிஸ்னஸை தொடங்க என்று சொன்னார், ஆனாலும் அதற்கு எந்த அறிகுறியும் காணப்படவில்லையே என்று சொல்லி ஒருவேளை இருக்கிறீர்களா? நீங்க பாக்கியவான்கள். ஆதாரங்களை தேடுவதை விட
தேவனின் வார்த்தையை நம்புவதே மேலானது. வெளிப்படையான அத்தாட்சிகள் இல்லாத போதும் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையே உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 18 21 வரையான வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தார். அவருடைய சரீரம் செத்ததுக்கு ஒப்பானது, சாராளுடைய கற்பம் செத்ததுக்கு ஒப்பானது. ஆதாரங்கள் எதிராக இருந்தன. ஆனாலும் தேவன் சொன்னதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார்கள். ஆபிரகாம் நம்பினார். இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் காண விரும்புகிறார். மனித அறிவு, தேவ வல்லமை, இதை குறித்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய வல்லமையில் நிற்கும்படிக்கு அப்படி செய்தேன். அதாவது எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய மனுஷீக ஞானத்தினால் உண்டாவது அல்ல, தேவனுடைய வல்லமையில் தான் நம்முடைய விசுவாசம் நிற்க வேண்டும். தர்க்க ரீதியான ஆதாரங்களை விட தேவனின் வல்லமையே விசுவாசத்திற்கு அடிப்படை. எனவே நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்ப்பதோ இல்லது நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்களிடத்திலிருந்து உதவி பெறும் என்று பார்ப்பதோ வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது, எந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்லாட்டிலும் பரவாயில்லப்பா, நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் அவாந்திர வழியில் இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு திரும்பி திரும்பி பார்க்கிறேன், எந்த வழியும் இல்லை, ஆனாலும் பரவாயில்லை, நான் உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன் என்று தேவனை பார்த்து சொல்லுங்கள். அந்த தேவனுடைய வல்லமையின் மீது உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். எனவே கண்ணால் பார்க்கிற ஆதாரமான காட்சியை அல்ல, கர்த்தரை நம்புங்கள் என்று உங்களுக்கு கூறுகிறேன். நம் கண்கள் சூழ்நிலையை பார்க்குமானால் விசுவாசம் தேவனை பார்க்கும். எமக்கு பேரே விசுவாசிகள். எனவே உங்களை சுற்றி இருக்கிறது உங்கள் சூழ்நிலை, உங்கள் சரீரத்தை பார்க்க வேண்டாம். நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் நம்பி இருக்கிற தேவனை பாருங்கள். நீங்கள் விசுவாசமாக இருக்கிற தேவனை பாருங்கள். உங்களுக்கு ஆதாரம் எது? என்னுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியம் நடக்கும் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களா இருந்தால், ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுத்த வார்த்தை தான் மிகப்பெரிய ஆதாரம். ஆம் தேவ பிள்ளையே, வேதத்தில் பார்க்கிறோம், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால்கள் நிரம்பும். நீ போய் வாய்க்காலை வெட்டு என்று ராஜாக்களுக்கு சொல்லும்போது அந்த ராஜா விசுவாசத்தோடு போய் வாய்க்கால்களை வெட்டினார். மழையும் பெய்யவில்லை, காற்றும் பெறவில்லை, ஆனால் வாய்க்கால்களில் நீர் வந்தது. அவருடைய வல்லமையால் வந்தது. அதே தேவதான் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தை தான் உனக்கு ஆதாரம். அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு நீ என்னை நோக்கி பார்த்து கொண்டு 2 தேவன் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் கூற விரும்புகிறேன். ஒரு விதையும் அதனுடைய அறுவடையும். விவசாயி விதையை நிலத்துக்கு அடியில் புதைக்கிறான். சில நாட்களுக்கு அங்கே எந்த வளர்ச்சியும் கண்ணுக்கு தெரியாது.
நிலம் வெறுமையாகவே இருக்கும், ஆனால் விதை செடியாகும் என்ற ஆதாரமற்ற நம்பிக்கையில் அவன் தொடர்ந்து நீர் பாய்ச்சுகிறான். உங்கள் ஜெபங்களுக்கான பதில் உடனடியாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிலத்துக்கு அடியில் வேர் பிடிக்கும் கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஜெபத்துக்கான பதிலுக்கான கிரியை மறைவிடத்தில் நடந்து கொண்டே இருக்கு. தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதிருங்கள். தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு காத்திருங்கள். இன்று உலகத்தில் அநேகரால் பயன்படுத்தப்படுகிற GPS, அதாவது நேவிகேஷன், நாம் ஒரு புதிய ஊருக்கு செல்லும் போது GPSஐ பயன்படுத்துகிறோம், திசை காட்டியை. அடுத்த திருப்பத்தில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. பாதை மேடு பள்ளமாக இருக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஜிபிஎஸ்ஸில் வருகின்ற அந்த குரல் காட்டும் பாதையை நம்பி நாம் நமது வாகனத்தை செலுத்துகின்றோம். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஜிபிஎஸ்ஸை நம்பி நம்பிக்கையோடு அவர்களுக்கு அறியாத இடத்துக்கு போகிறார்கள் என்றால், நான் கூறுகிறேன், தேவனின் வார்த்தை, இந்த உலகத்தில் இருக்கிற GPS கூட சில வேளைகளில் தவறான பாதைகளை காட்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தை முழு வரைபடமும் உங்கள் கையில் இல்லாவிட்டிலும் அடுத்த அடியை அவர் வார்த்தையின்படி எடுத்து வைப்பதே விசுவாசம். உலகத்தில் இருக்கிற GPS தவறான முடிவை காட்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒரு நாளும் தவறான வழியில் உங்களை கொண்டு போகாது. இதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நாம் உலகத்தில் இருக்கிற பொருட்களை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்பதில்லை. இயேசுவுக்கு தேவனுடைய வார்த்தை என்று பெயர் உண்டு என்று வெளிப்படத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர் உண்மை உள்ளவர். ஜிபிஎஸ்ஸுக்கு இன்டர்நெட் இல்லாட்டி அது நின்றுவிடும், கரண்ட் இல்லாட்டி அது நின்றுவிடும். ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு இந்த உலகத்தின் சக்திகள் எது நிறுத்தினாலும் அந்த வார்த்தையில் ஒரு எழுத்தையும் அளிக்க முடியாது. அந்த வார்த்தை நிறைவேறுவதை யாராலும் தடுக்கவும் முடியாது. தேவனுடைய பிள்ளையை, நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? என்னையும் உங்களையும் தேடி வந்து தன் உயிரை கொடுத்த இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த அன்பு மாறாத அன்பு, அந்த அன்பு உங்களை ஏமாற்றாத அன்பு, அந்த அன்பு உங்களை கைவிடாத அன்பு, அந்த அன்பு உங்களை வழி தடுமாறி செல்ல விடாத அன்பு. இந்த அன்பையா நீங்கள் நம்பாம இருக்கிறீர்கள்? எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம். எம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேக அன்பை நம்பி ஏமாந்து போகிறார்கள். ஆனால் என்னையும் உங்களையும் தேடி வந்து தன் உயிரையை கொடுத்த அந்த மாசற்ற அன்பை, அந்த அகாபே அன்பை நானும் நீங்களும் எவ்வளவுக்கு நாங்கள் நம்புகிறோம்? தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். உங்களுக்கு இன்னும் இவ்வளவு சொல்லி உங்களுடைய விசுவாசம் இன்னும் தட்டி எழுப்பப்படவில்லையா? இன்னும் சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மேகமூட்டமான நேரங்களில் விமானிக்கு ஓடுதளம் கண்ணுக்கு தெரியாது. அவர் தன் கண்களை நம்பாமல் விமானத்தில் உள்ள கருவிகளை மட்டுமே நம்பி விமானத்தை இறக்குகிறார். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் என்கிற மேகம் சூழும் போது நாம் உணர்வுகளை நம்பாமல்
வேத வசனம் என்கிற கருவியை மட்டும் நம்பி பயணிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளையே. வனாந்தரமான பாதையில் நின்ற அநேகர் தேவனுடைய வார்த்தை வந்ததும் விசுவாசத்தோடு துணிந்து நின்றார்கள். பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், உன் இனத்தார் உன் வீடு எல்லாவரையும் விட்டுட்டு நான் காட்டும் தேசத்துக்கு நீ போ. எதை நம்பி போனார்? எந்த வரைபடம் அவருடைய கையில் கொடுக்கப்பட்டது? இல்லது யாராவது ஒருவர் அவருக்கு முன்பாக சென்று வழிகளை காட்டினார்களா? இல்லை தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டார். இன்று விசுவாச சந்ததியா இருக்கிற நாம் எவ்வாறு இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கருவிகளை நம்புகிறீர்கள், எத்தனையோ சாதனங்களை நம்புகிறீர்கள். ஆனால் வேத வசனத்தை நம்ப மறக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, சாமுவேலை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட தரையிலே விழவில்லை என்று வேதம் சொல்லுது. அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட வெறுமனையே தரையில் விழாது. அவர் அனுப்பிய வசனம் வந்து உங்களுக்குள் கிரியை செய்யாமல் அது திரும்பி போகாது. விசுவாசியுங்கள். மின்சாரம் எப்படி ஓடுகிறது தெரியுமா? அதாவது அது வயருக்குள் எவ்வாறு அந்த மின்சாரம் ஓடுதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த வயருக்குள் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் கரண்ட் இருக்கா மின்சாரம் இல்லையா தெரியாமல் சுவிட்சை போய் இருட்டு அறையில் போய் உங்களுடைய மின் விளக்கை ஒளிரச் செய்யும்படி அந்த சுவிட்சை போட்டும் போது வெளிச்சம் வரும் என்று நம்புகிறோம். தேவனுடைய பிள்ளையே, பாருங்கள், ஒரு இருட்டறையில் போய் கரண்ட் இருக்கா இல்லையா தெரியாது, அந்த வயருக்குள் கரண்ட் பாய்கிறதா தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, இந்த சுவிட்சை போட்டால் இந்த விளக்கு வெளிச்சம் வரும், இந்த லைட் எரியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு செய்கிறீங்களே. ஆனால் தேவனுடைய கிரியை எப்படி நடக்கிறது என்று எந்த மெக்கானிசமும் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னால் நடக்கும் என்ற கீழ்ப்படிதலே விசுவாசம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மருத்துவமனையில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நோயாளி தனக்கு முன்பின் தெரியாத மருத்துவரிடம் தன் உயிரை ஒப்படைத்து மயக்க மருந்தை எடுத்துக்கொள்கிறார். மருத்துவர் தன்னை குணப்படுத்துவார் என்ற விசுவாசம் மட்டுமே அங்கே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, அந்த மனுஷனை உருவாக்கி மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த மனுஷன் செய்கிற படித்து ஒரு மருத்துவராய் வந்து அவர் செய்கிற அந்த மருத்துவத்தை அவர் செய்தால் நிச்சயமாய் நாம் பிழைத்துக் கொள்வேன் என்ற, அவர் என்னை குணப்படுத்துவார் என்ற விசுவாசம் அந்த மனுஷன் மீது வைக்கிறோம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள மருத்துவரிடம் நாம் வாழ்வை ஒப்புக்கொடுக்க நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு துயரமான வேதனை! ஒரு மருத்துவரை நம்புகிறோம், எம்மை அவரிடத்தில் ஒப்படைத்து மயக்க மருந்தை ஏற்றுக்கொண்டு என்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு அறிவற்று போய் இருக்கிறோம், கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மருத்துவரை உருவாக்கின மருத்துவர், சர்வ வல்லமுள்ள மருத்துவரிடம் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க, நம்முடைய நம்பிக்கையை வைக்க, நம்முடைய விசுவாசத்தை வைக்க இன்னும் தயக்கமாயுள்ளோம். காரணம்,
மனுஷர்கள் மீதும் மனுஷர்கள் கண்டுபிடித்த பொருட்களின் மீது எங்களுடைய கண்களை வைத்து பிசாசானவன் தேவன் மீது எங்கள் கண்களை பதிய விடாமல் அவர் மீது எங்களுடைய விசுவாசத்தை வைக்காதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் எங்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறார். எலும்பு எலும்பு சீயோன் உன் வல்லமையை தரித்துக்கொள். நீங்கள் நானும் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, சாதாரணமானவருடைய பிள்ளைகளும் அல்ல. நாம் சர்வ வல்லமுள்ளவருடைய பிள்ளைகள், நாம் ஆளுகை செய்கிறவருடைய பிள்ளைகள், நாமும் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். எங்கள் தகப்பனை நம்புங்கள், நம் ஆண்டவரை விசுவாசியுங்கள், நம் கர்த்தரை முழு மனதோடு எந்த தயக்கமின்றி நம்புங்கள். அவர் உங்களை நம்பி உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்தாரே, அவரை நாம் எவ்வளவு நம்புகிறோம்? ஒரு சின்ன காரியம் நடக்கவில்லை, தாமதமாக இருக்குன்னு சொல்லி இந்த நல்ல தகப்பனை நாம் சந்தேகப்படுகிறது எவ்வளவு துயரமான காரியம். சிந்திப்பந்தவனுடைய பிள்ளையே, முன்னால் இருக்கும் ஒவ்வொரு அடியையும் தேவன் உங்களுக்கு காட்டினால் அங்கே நம்பிக்கை தேவைப்படாது. நீங்கள் வெறும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவராக மட்டுமே இருப்பீர்கள். ஆனால் விசுவாசம் என்பது முழு படமும் தெரியாமல் முன்னோக்கி நடப்பதாகும். உங்களை அழைத்தவர் வழியை அறிவார் என்ற உறுதியோடு நடப்பதாகும். உங்களில் சிலர் விசுவாசிப்பதற்கு முன்பாக ஆதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு ஏதேனும் ஒன்றை முதலில் காண்பியும், பிறகு உம்மை நம்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்று உங்களை அழைத்து நிற்கிறார். இல்லை, விசுவாசிப்பதற்கு எதுவுமே காணப்படவில்லையா? நோவாவை பாருங்கள். வெறுமையான மழையே பெய்யாத, அது வரைக்கும் பெய்யவில்லை மழை. அவர்கள் மழை என்றால் என்னென்று சொல்லி, தண்ணீர் என்றால் என்னென்று சொல்லி, வெள்ளப்பெருக்கு என்றால் என்னென்று சொல்லி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு மழை வரப்போகிறது, வெள்ளம் வரப்போகிறது என்று காண்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லாத சூழ்நிலையிலும் அந்த ஜனங்களில் ஒருவனாக நோவா பேழையை கட்டினார். அம்பளி, இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். ஆபிரகாம் தன் சரீரம் செத்ததாய் உணர்ந்தாலும், மனைவியுடைய கற்பம் செத்ததாய் உணர்ந்தாலும் அதை எண்ணாமல் இருந்தார்களே, இதுதான் விசுவாசம். ஜோபு எல்லாவற்றையும் இழந்த நிலையில், தன்னுடைய மனைவி கூட தன்னை விட்டுட்டு போய்விட்ட நிலைமையில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வருவார், என் சொந்த கண்கண்ணால் காண்பேன் என்று சொன்னது அதுதான் விசுவாசம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்கினியில் போடப்படுவதற்கு முன்பாக நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னார்களே, அதுதான் விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் என்னையும் உங்களையும் தேவன் அழைக்கிறது. விசுவாசிப்பதற்கு எதுவுமே காணப்படவில்லையா? ஆனாலும் தேவன் என்னை நீ நம்பு என்று உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீர்கள், இப்பொழுது இருக்கிற இடத்துல உங்களுடைய கரத்தை, வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை நெஞ்சிலே வைத்து, இதுவரையும் உம்மை அநேக தடவை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன் தகப்பனே. உம்முடைய விசுவாசத்தை எனக்குள் தொடக்கினவர், எனக்குள் பெருக செய்கிறவர் நீங்கப்பா. உங்களை விசுவாசிக்கிறத விட்டுட்டு உலகத்தின் பொருட்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்,
மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்துட்டேனே. அறியாமல் செய்த, அறியாத காலங்களில் செய்த தவறுக்காக நீ மன்னிப்பு கொடுக்கிற தகப்பன், என்னை மன்னியும் தகப்பனே. இன்றிலிருந்து நான் 100க்கு 100 நான் உங்களை நம்புகிறேன், உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். நீங்கள் இன்று என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, விசுவாசிப்பதற்கு உனக்கு எதுவுமே காணப்படவில்லை, ஆனாலும் என்னை நம்பு என்று எங்களை அழைக்கிறீங்களேப்பா, நான் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். நான் உங்களை நம்புகிறேனப்பா தகப்பனே. இந்த நேரத்தில் யார் யார் உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் தொடங்கின விசுவாசத்தை அனல் பற்றி கொழுந்து விட்டு எரிய செய்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு பேசி பேசி உம்முடைய அன்பின் மகத்துவத்தை ஒவ்வொருவரோடு நீ பேசி வருகிறீர். உம்முடைய பிள்ளைகள் தூரம் இருந்த அநேக பிள்ளைகள் உம்மிடத்தில் நெருங்கி சேர்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்காக இந்த ஊழியத்தை நீர் ஏற்படுத்தினபடியினால் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டு உண்மையாய் உம்மிடத்தில் அறிக்கை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே, ஒரு நோவாவை போல, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு சாத்ரா மேசாக் ஆபேத்நேகோவை போல, ஒரு ஜோபுவை போல உம்முடைய பிள்ளைகள் எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறார்களோ, இருக்கிற சூழ்நிலையிலிருந்து உம்மை நம்புகிற பிள்ளைகளை, உம்முடைய பிள்ளைகள் காற்றையும் காணவில்லை, மழையையும் காணவில்லை, உம்முடைய பிள்ளைகள் நம்பியிருக்கிற நன்மையினாலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. விழுந்து போன உம் பிள்ளைகளுடைய கூடாரங்களை எழுப்புவீராக தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் சமாதானத்தினால் கட்டப்படுவதாக, விசுவாசத்தில் வளருவதாக. விசுவாசத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா முறுமுறுப்புகள், எல்லா சந்தேகங்கள், எல்லா குழப்பங்களை கொடுக்கிற பொல்லாத அந்தகாரத்தினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் செயலற்று போவதாக. ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் ஊன்றி கட்டுங்கப்பா. விசுவாசத்தில் வல்லவர்களாக ஒவ்வொருவரை நிறுத்துங்க, ஒவ்வொரு குடும்பமா நிறுத்துங்க. முதலாவது எழுப்புதல் எங்க தேசத்தில் வருவதை விட இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் எங்களுக்குள் தாங்கப்பா. எங்களுக்குள் வருகின்ற அந்த எழுப்புதல் தீ, உம்மோடு வாழ்கின்ற இந்த விசுவாச தீ எங்களோடு இருக்கிற அத்தனை பேரையும், உம் பிள்ளைகள் எங்கெங்கு செல்லுகிறார்களோ, வேலை திட்டத்தில், சபைகளில், எந்த இடத்தில் சென்றாலும், படிக்கிற இடங்களில், உம்முடைய அக்கினி பிள்ளைகளுக்குள் இருக்கிற விசுவாச அக்கினி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு வருகிற எதிராக வருகின்ற எல்லா நுகத்தடியும் உம் பிள்ளைகள் மீது இருக்கிற விசுவாசம் செயலற்று போக பண்ணட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். விசுவாசத்தில் வல்லவர்களாய், இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாய், உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நிறுத்தும். உம் பிள்ளைகள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய அற்புதத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அவ்வாறு செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் உங்களோடு பேசியிருப்பார். இந்த ஊழியத்தில்
உங்கள் கரங்களையும் கோர்க்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இரண்டாவது, இந்த வார்த்தைகளை தேவன் உங்களோடு பேசியிருந்தால் உங்களை போன்று விசுவாசத்தில் தளர்வுற்று சோர்ந்து போயிருக்கிற எமது அன்பு சகோதரம் சகோதரிகள் கேட்கத்தக்கதாக, அவர்களும் பலப்படத்தக்கதாக இந்த செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.